காரமாகவும் சுவையாகவும் உருளைக்கிழங்கு வறுவல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது 2 உருளைக்கிழங்கு 3 பேருக்கு செய்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த அளவு நீல வாட்டத்தில் கட் பண்ணி வச்சுக்கணும். எந்த வறுவலுக்குமேங்க நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு பொடி பண்ணது போட்டுக்கலாம். முழுசாக போடாதீங்க, கொஞ்சம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பொன்னிறமாக வந்தால் தான் உருளைக்கிழங்கு நல்ல டேஸ்ட்டாக சிகப்பு கலராக இருக்கும், நல்லா ரெட் கலராக. இந்த கட் பண்ண உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளுங்க. இதில் வீட்டிலையே நான் காய வச்சு அரைச்சிக்குவேன். இதில் எதுவும் போட மாட்டேன், பிடிக்காது எதுவும் போட்டாக்க. கல் உப்பு உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு நைஸ் சால்ட்டு போடாதீங்க. கொஞ்சமாக ஒரு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை கிண்டி விட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். உருளைக்கிழங்கு தண்ணி வற்றி வர்றப்போ உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடும். அப்புறம் பார்க்கலாம். கிண்டி விட்டுடலாம். அப்படியே நான் செய்கிறது சிம்பிளாக தாங்க இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். தண்ணி வற்றி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். தண்ணி வற்றி உருளைக்கிழங்கு வெந்துருச்சுங்க. சாப்பிட்டு பார்த்தேன். ஒன்று காரசாரமாக பயங்கரமாக காரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் சாம்பார் வச்சா வைங்க, குருமா, அப்புறம் ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். சாப்பாட்டிலே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த மசாலா இருக்குது பாருங்கள், இதில் கொஞ்சம் சூடான சாதத்தை போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.